தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது. USB driver mode. ஒரு பொதுவான மௌன அஞ்சலி 2 நிமிடங்கள் இடம்பெறும். சத்திய பிரமாண உறுதியுரையினை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் எமது உத்தியோகத்தர்கள் அனைவரும் தங்களது கையினை முன்னிறுத்தி சத்திய பிரமாணத்தில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்களது வலது கையினை முன்னிறுத்தி சத்திய பிரமாணத்தில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2026 ஆண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாகிய இன்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு முழு நாட்டு மக்களினதும் அபிலாஷைகளை முன்னணியாக கொண்ட இலக்குகளை நனவாக்கும் சுபிட்சமிகு புத்தாண்டின் தொடக்கத்தினை இவ்வாறு இன்றுடன் ஆரம்பிக்கப்படும் புத்தாண்டில் ஒரே கொடியின் கீழ் நிழல் பெறும் ஒரே நாடாகவும் ஒரே தேசமாகவும் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கும் குறிக்கோள்களினால் ஈர்க்கப்பட்ட மக்களின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் மற்றும் அவ்வாறே வளமான நாடு வளமான வாழ்க்கை ஊடாக சவால்களின் முன்னிலையில் தயங்க மாட்டோம் எனும் தொனிப்பொருளின் சாரத்தை அதனூடாக எடுத்து காட்டவும் வழிகாட்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரச நிர்வாகம் ஒன்றின் பங்காளர் ஒருவர் என்ற வகையில் நான் பொதுமக்களின் பணத்தில் இருந்து வேலை நாட்களை ஆரம்பிக்கும் விதமாகவும் வருடத்தினை வரவேற்கும் முகமாகவும் எமது ஊழியர்களுக்கான வாழ்த்து செய்தியினை வழங்குவதற்காக
புதுவருட நல்வாழ்த்துக்கள். வருஷம் புதிய ஆண்டிலிருந்து நாங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் சகல வேலைகளையும் அலுவலகம் மற்றும் எமது வீட்டு வேலைகள் உட்பட சகல வேலைகளையும் சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டும் என்பதுடன் அனைவருக்கும் சமுர்த்தி பிரிவின் சார்பாகவும் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்ததாக உத்தியோகர்களுக்கான வாழ்த்து செய்தியினை வழங்குவதற்காக நாம் இங்கு அழைப்பது நமது பிரதேச செயலகத்தினுடைய பதிவாளர் அவர்களை. கொண்டு மலர்ந்திருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2026ஆம் ஆண்டின் முதல் நாள். இந்த நன்னாளில் நம்மளுடைய அரச கடமைகளை வினைத்திறனுடனும் பக்கச்சார்பின்றியும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று எல்லோர் சார்பிலும் கேட்டுக்கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புதுவருட வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவரும் நமது வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டிய பொறுப்புடையவர்கள். நமது வாழ்க்கை அழகாகின்ற போது நாடும் மிகவும் சுவிச்சகரமான நாடாகவும் பலம் பொருந்திய ஒரு கம்பீரமான நாடாகவும் காணப்படும். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் அனைவரும் இந்த முதலாம் திகதி வருடத்தினுடைய முதலாவது நாளிலே நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துள்ளோம். அதை தொடர்ச்சியாக எங்களது கடமைகளை மிகவும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என கூறி அடுத்ததாக வாழ்த்து செய்தியினை வழங்குவதற்காக நமது பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக உத்தியோகர் அவர்களை அழைக்கிறேன். முதல் நாளாக இன்று நாங்கள் இன்று ஒன்று கூடி இந்த சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு தேசிய நிகழ்வில் நாங்கள் பங்கெடுத்தது போன்று எங்களுடைய சேவைகளும் இந்த ஆண்டு எதிர்காலங்களிலும் சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய நாட்டினுடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட இயற்கை இனத்தம் பேரிடர்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருகின்ற இந்த வேளையில் இந்த நாட்டினையும் எங்களுடைய வாழ்க்கையினையும் சிறப்பாக மேம்படுத்துவதற்கு உங்களுடைய சேவையும் அர்ப்பணிப்பும் முக்கியமாக அமைகின்றது. முழு கணக்குகளை முடித்து 0 பேலன்ஸில் அனுப்பியிருந்தோம். அதற்கு எனது பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் முதற் காரணம். அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அதனை முடிக்க இயலாது. பிரதானமாக எனது கணக்கு பிரிவுக்கும் எனது அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நான் நன்றியை விடத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய கடமை பொறுப்புகள் நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். இந்த வருடத்தில் 2ஆம் இடத்தில் எமது கணக்கு வளர்ச்சியை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை போன்று 1ஆம் இடத்தினை நாம் தக்க வைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய சேவையினை செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சேவையினை சரியாக நிறைவேற்றினால் 1ஆம் இடம் என்பது எனக்கு வெகு தொலைவில் இல்லை. உங்கள் அனைவருக்கும் சாந்திக்கும் சமரம் ஆண்டாளமை கொண்டு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். அரசின் கொள்கை திட்டமான வளமான நாடு அழகான வாழ்க்கை அமைவாக நாம் அனைவரும் மக்களின் வரிப்பணத்திலே ஊதியம் பெறுகின்றோம். குறிப்பாக அபிவிருத்தி நாடுகளை எடுத்து நோக்கம் என்றால் மக்களின் நேரடியான வரி மூலமே உத்தியோகர்களுக்கான சம்பளம் அதை செலவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் நேரில் வரியின் ஊடாகவே நமக்கு சம்பளம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக அனைத்து மக்களின் நம்மளுடைய சீனி பருப்பு வரியின் ஊடாகவே நமக்கு சம்பளம் கிடைக்கப்படுகிறது.